வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் நடந்துடும். வெயிட் லாஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த தோலில் விழக்கூடிய சுருக்கங்கள் வந்து அப்படியே இருக்கும். இந்த விரிவடைச்சு கொடுக்கறதுக்கு முக்கியமாக கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படிங்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ஒரு 100 கிலோவில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ இல்லை வந்துட்டீங்க, ஒரு 30 கிலோ குறைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த தோல் சுருக்கங்கள் வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த தோல் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கணும். இந்த தோல் சுருக்கத்தை நீங்கள் இன்னொரு நேரத்தில் அழகாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல நிறைய தோல் சுருக்கங்கள் விழுறத பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த கைக்கு கீழ் பகுதியிலையும் அண்டராம் பகுதியில் சரி, தொப்பையிலையும் சரி, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் நடந்துடும். வெயிட் லாஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த தோலில் விழக்கூடிய சுருக்கங்கள் வந்து அப்படியே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தோல் பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இழுக்கும்போது எவ்வளோ பேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட தோல். நம்ம எவ்வளோக்கு நம்ம சாப்பிட்றோமோ, நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஃபேட் வந்து உள்ள ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தோல் வந்து நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். இந்த விரிவடைஞ்சு கொடுக்கறதுக்கு முக்கியமாக கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படிங்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ஏன்னா இந்த ப்ரோட்டீன் தான் வந்து நம்மளோட அந்த ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, நம்ம தோல் வந்து ரப்பர் மாதிரி விரிவடைஞ்சு நார்மல்சி வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இழுத்துட்டு விடும்போது அது திரும்பி பழைய நிலைமைக்கு வருமா? கண்டிப்பாக வராது இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட தோலுமே. நம்ம தோலில் நம்ம உடம்பு வெயிட் கெயின் அதிகமாகி 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம உடம்புல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகி ரொம்ப நாளாகவே அந்த ஸ்ட்ரெச்சிங் ஆன மெத்தட்லயே வந்து அந்த தோல் வந்து இருக்குது. ஒரு 100 கிலோவில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ இல்லை வந்துட்டீங்க, ஒரு 30 கிலோ குறைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த தோல் சுருக்கங்கள் வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த தோல் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கணும். புரோட்டீன், ஜிங்கு, கால்சியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த தோல் சுருக்கங்கள் விடாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப தோல் வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கும், ஆனால் அந்த தோல் சுருக்கங்கள் வந்து ரொம்ப தொலைன்னு தோல் தொங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான டயட்ரி ஹேபிட்ஸில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே வந்ததுனால அந்த மாதிரியான சர்ஜரி எல்லாம் பண்ணி உங்களோட ஸ்கின்னை பழைய மாதிரி நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த ஒபேசிட்டி பீரியடில் இருந்து அதிகமான வெயிட்டில் இருந்து நீங்கள் பழைய மாதிரி வெயிட் நீங்கள் குறைக்கும் போது இந்த தோல் சுருக்கங்கள் வர்றது ரொம்ப காமன் தான். இந்த எல்லாமே எப்படின்னா எபோவ் 100 kgல இருக்காங்க இல்லையா, 100 கிலோக்கு மேலே இருக்கவங்க ஒரு 20 கிலோ 30 கிலோ குறைக்கும் போது தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்மளோட ஐடியல் வெயிட்ல இருந்து ஒரு 5 கிலோவோ ஒரு 7 கிலோ அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ நம்ம அதிகமாக இருந்தால் கூட அந்த தோல் சுருக்கங்கள் வரது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இந்த தோல் சுருக்கத்தை நீங்கள் இன்னொரு நேரத்தில் அழகாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் தொப்பை மட்டும் எவ்வளோ ஒரு 10 மாதம் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். திரும்பி அந்த பழைய தோல் சுருக்கங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு அந்த மசில்ஸ், அந்த லூசரான மசில்ஸை திரும்பி நம்ம டைட்டன் பண்ண முடியும். ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி முடிஞ்சு ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாவே அந்த பழைய மாதிரி உங்களோட மசில்ஸும் வந்துடும், விரிவடைஞ்ச தோலும் பழைய நிலைமைக்கு உங்களால் கொண்டு வர முடியும். இப்படி தான் நம்ம ஸ்கின்னை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுமே தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. அது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேட் லாஸ் நடந்திருக்கு இல்லையா, ஃபேட் லாஸ் நடந்ததுனால தான் அந்த தோல் சுருக்கம் வந்திருக்கு. அது நம்மளையும் சரி பண்ணிக்கவும் முடியும். நன்றி.